السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கண்ணியமிக்க இந்த ஜும்மா தினத்திலே நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து எனது ஜும்மா உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஒரு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் பிற மனிதர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று பிற முஸ்லிம்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி திருமறை குரானும் ஹதீஸும் நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு என்றால், இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன, இறைவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்ன என்பதை விட அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், பிற மனிதர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திருமறை குரான் முழுவதும் பல்வேறு ஹதீஸுகளும் இதைத்தான் நமக்கு திரும்ப திரும்ப போதிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மனமோகும்படியாக நடக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இப்படி ஏராளமான விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. பொதுவாக நாம விளங்கி இருக்கிற ஒரு விஷயம் என்ன, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை, சலா சொன்னா பதில் சொல்லணும். ஒரு முஸ்லீம் இறந்து விட்டாரையானால் அவருடைய ஜனாசாவுல நாம பங்கு எடுக்கணும். அவரு மார்க்கத்துக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு விருந்துக்கு நம்மை அழைப்பாரையானால் அந்த விருந்துல நாம கலந்து கொள்ளணும். அவர் தும்பினார் என்று சொன்னால் அதற்கு நாம பதில் சொல்லணும். இப்படி சில விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. இதுதான் நாம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று நாம் விளக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை என்று சொன்னால், அவனுடைய குடும்பத்தில் நிறைய சிரமங்கள் சிக்கல்கள் இருக்கிறது என்று சொன்னால், அதை நீ கவனித்து அவனுக்காக வேண்டி நீ உதவி செய். உனக்கு அருகில் இருப்பவர்கள், உன்னோடு சார்ந்திருப்பவர்கள் முஸ்லிம்களுடைய
வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்காக வேண்டி நீளும் கஷ்டப்படு, பாடுபடு, அதற்காக உன்னால் முடிந்த உதவியை செய் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, அல் முஸ்லிமுல் முஸ்லிம் க ரஜுலின் வாஹிதின், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு உடலை போன்றாவான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை எவ்வாறு பார்க்க வேண்டும், எவ்வாறு அவனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு, அவனுடைய கண்ணிலே ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் அதற்காக சிரமப்படுகிறது. இஸ்தகா ரஅசுஹு இஸ்தகா குல்லுஹு, அவனுடைய தலைக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் ஒட்டுமொத்த உடலும் அதற்காக சிரமப்படுகிறது, அதற்காக கஷ்டப்படுகிறது. இப்படிதான் ஒரு முஸ்லிமுக்கு பாதிப்பு என்று சொன்னால் நீயும் இப்படித்தான் சிரமப்பட வேண்டும், நீயும் இப்படித்தான் அவனுக்காக வேண்டி பரிதவிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். கண்ணுக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு, கண்ணு மட்டுமே தனக்கு தேவையான சிகிச்சையை, தனக்கு தேவையான மருத்துவத்தை கண்ணே பார்த்து கொள்ளுமா? கண்ணை தனியா நடந்து மருத்துவமனைக்கு போவோம், தலையா தனியா நடந்து மெடிக்கலுக்கு போவோம், எனக்கு தலைவலிக்குது, எனக்கு மாத்திரை கொடுங்க, எனக்கு கண்ணுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு கண்வலி மருந்து கொடுங்கன்னு கண்ணோ தலையோ தனியா போவது கிடையாது. அதற்காக வேண்டி கால் நடக்கிறது, அதற்காக வேண்டி வாய் பேசுகிறது, அதற்காக வேண்டி கை அதற்காக கஷ்டப்படுகிறது. என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் அந்த மருந்தை உட்கொண்டதற்கு பிறகு அது செரிமானித்து அது இரத்தங்களிலே கொண்டு போய் சேர்த்து அந்த கண்ணிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை, தலையிலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக, சரி செய்வதற்காக ஒட்டுமொத்த உடலும் அதற்காக கஷ்டப்படுகிறது. இப்படி எப்படி ஒரு உடல் தன்னுடைய கண்ணிலே ஏற்பட்ட பாதிப்பை அதுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நீக்குவதற்கு உடல் எப்படி கஷ்டப்படுகிறதோ, அது போன்ற ஒரு முஸ்லிமுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால், ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அவனுக்கு வறுமை என்று சொன்னால், அல்லது அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த பாதிப்பை நீக்குவதற்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய், அதற்காக பாடுபடு, அதற்காக கஷ்டப்படு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஃமினூன, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் கல் புனியான், அவர்கள் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள். மூமின்களுடைய நெருக்கத்தையும், அவர்களுக்குள்ள இணைப்பையும், அவர்களுக்குள்ள பரஸ்பரத்தையும், அவர்களுக்கு மத்தியிலே எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு சமூக ஒற்றுமையையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி இது. ஒரு மூமின்கள் ஒரு கட்டடத்தை போன்று இருக்க வேண்டும். ஒரு கட்டடம் என்று சொன்னால் கல்லு, மண்ணு, ஜல்லி, செங்கல் எல்லாம் சேர்ந்ததுதான், ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டதுதான் ஒரு கட்டடம். தனித்தனியாக இருந்தால் யாரும் அதை கட்டடம் என்று சொல்ல மாட்டோம். ஒரு இடத்துல சிமெண்ட் மூட்டையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, அதை யாராவது கட்டடம் போமா? ஒரு இடத்துல ஒரு 2000 கல்லு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, இதை யாரும் கல்லு என்று சொல்லுவோமா? ஒரு இடத்துல மண்ணும் ஜல்லியும் குவியலாக குவிக்க வைக்கப்பட்டிருக்கிறது, இதை யாரும் கட்டடம் என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எப்பொழுது கட்டடம் என்று சொல்லுவோம்? எப்போ எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து விட்டதோ, சேர்ந்து விட்டதோ, இஷ்டத்த பாலுகு பாலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த கட்டடம் எப்படி இருக்கிறது? ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறது, பிணைந்து இருக்கிறது, இணைந்து இருக்கிறது. எப்படி கல்லுக்கு மேல மண்ணு, அதுக்கு மேல ஜல்லி, அதுக்கு மேல சிமெண்ட், அதுல தண்ணி, அதுல கம்பி எல்லாம் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று கலவையாக பின்னி பிணைந்து இருக்கிறதோ, இப்படித்தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய இன்னொரு முஸ்லிம் இடத்திலே நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு அப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இதை நாம் சற்று ஆழமாக சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மோடு வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், அவர்களுடைய குடும்ப சூழலில், அவர்களுடைய பிரச்சனைகளில் நாம் எந்த அளவுக்கு பங்கெடுக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் கடை உண்டு, என் தொழில் உண்டு, என் வியாபாரம் உண்டு, என்னுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி முக்கியம், என் பிள்ளைகளுடைய சந்தோஷம் முக்கியம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு முக்கியம்தான், இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஹலாலான முறையில், அது மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எப்படி இருக்கிறான், உன்னோடு பழகக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள், உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள், உன் தெருக்களிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்று சற்று அவர்களுடைய வாழ்க்கையையும், அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சற்று சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
இன்றைக்கு நம்முடைய தெருக்களிலே எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள், நாம் கண்டுகொள்கிறோமா? எத்தனையோ அனாதைகள் இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை முடிந்தால் பள்ளிவாசலுடைய வெளியிலே எத்தனையோ ஏழைகள், முஸ்லிம்கள், வயதானவர்கள் ஒரு டீ கடைக்கு போக முடியல, ஒரு ஹோட்டலுக்கு போக முடியல. ஐயா எனக்கு 2 இட்லி வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க என்று எந்த கடைக்கு போனாலும் அங்கே 4 பெரியவர்களை, முதியவர்களை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் யார்? வானத்திலிருந்து குதித்தவர்களா? இதற்கென்று வெளியிடப்பட்டவர்களா? இவர்கள் எல்லாம் நன்றாக சம்பாதித்து நன்றாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஒரு கட்டத்திலே நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், மிகப்பெரிய வறுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பெற்றோர்களால் அல்லது தன் சார்ந்தவர்களால், தன்னுடைய குடும்பத்தவர்களால் கைவிடப்படுகிறார்கள். அது போன்ற நிலையில் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே, ஆரம்பத்திலேயே அவர்கள் தெருவுக்கு பிச்சை எடுக்க வரவில்லை. அவர்களை யாரும் கவனிக்காத இருந்த காரணத்தினால், எதனால அவங்க வந்தாங்க, ரோட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒரு முஸ்லீம் அவனுடைய வாழ்க்கையை சற்று பார்த்திருந்தால், யாராவது அவனுடைய நெருக்கடியை நீக்கி இருந்தால், அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களில் யாராவது பங்கெடுத்திருந்தால், யாராவது அவனுக்கு கொடுத்து உதவி இருந்தால், அவன் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டான். இந்த நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் உதவுவதை விட இந்த நிலைக்கு வராமல் இருப்பதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நிலைக்கு வந்தவனுக்கு நீ உதவி செய், ஆனால் அதை விட இந்த நிலைக்கு வராமல் இருப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அடுத்த முஸ்லிமுடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார், அவருடைய நிலைமையை சற்று ஆராய்ந்து பார், பார்த்து உன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அவர்களுக்கு நீ உதவி செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கு ஒருபடி மேலாக, முத்தாய்வாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, லா யுமின் அஹதுக்கும் அத்தா யுஹிப்பு லி அஹிஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். உங்களில் ஒருவர் மூமினாக ஆக முடியாது. நம்மளாம் மூமின் சொல்லிக்கிறோம். நான் மூமின், நான் முஸ்லிம், நான் தௌஹீத்வாதி, நான் ஏகத்துவவாதி, நான் குர்ஆன் ஹதீஸை பேணக்கூடியவன் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நீ மூமின் என்று சொன்னால், மூமின் அல்லாஹ்வை உறுதியாக உடைய உள்ளத்திலே ஈமான் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், மறுமையை ஈமான் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், ஹத்தா யுஹிப்பு லி அஹிஹி, உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரும்பு, மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு எதை விரும்புவாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரும்பாத வரைக்கும் நீ உண்மை மூமினாக ஆக முடியாது என்று சொன்னார்கள். நீ தனக்கு என்ன விரும்புறியோ அதையே உன்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். நீ நன்றாக சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறாய், அதை உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பு, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு விரும்பு, உன்னோடு பழகக்கூடிய முஸ்லிம்களுக்கு விரும்பு, உன் தெருவிலே வசிக்கக்கூடியவனுக்கு விரும்பு. நீ நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், அதை அடுத்தவனுக்கும் விரும்பு. நீ நல்ல வீடுகளிலே, வசதியான வீடுகளிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், அதை அடுத்தவனுக்கு விரும்பு. நீ எதை விரும்புவாயோ அதை அடுத்தவனுக்கு விரும்பு. உனக்கு வறுமை விரும்புவதை நீ விரும்ப மாட்டாய், நீ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவதை விரும்ப மாட்டாய், உனக்கு வியாபாரம் இல்லாமல் போவதை விரும்ப மாட்டாய், உனக்கு பொருளாதாரம் அதிகமாக வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய். இதையெல்லாம் எதை நீ விரும்ப மாட்டாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதே, எதை நீ விரும்புவாயோ அதையெல்லாம் உடைய சகோதரனுக்கு விரும்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸை, ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப நாம இது மாதிரியான விஷயங்கள்ல நம்முடைய சகோதரர்கள், நம்மோடு பழகக்கூடியவர்கள், இதுல குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்த சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே நம்ம நிறைய தான தர்மம் பண்றோம், அதுல எல்லாம் குறையே கிடையாது. பெரிய இயற்கை பேரிடர் எல்லாம் வரும் பொழுது முஸ்லிம்களை விட யாரும் பிற மக்களுக்கு உதவி செய்யறது கிடையாது. அவ்வளவு நம்ம உதவி செய்யறோம், பிற மக்களுக்கு அதிகமாக நம்ம வாரி வழங்குறோம். அதுல முஸ்லிம்களை விட வேற யாரும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு நம்ம பெரிய அளவுல நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கிறோம். ஆனால் அதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், நம்மோடு பழகக்கூடியவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்களை நாம் கவனிக்க தவற விடுகிறோம். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ், நீங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது உங்களோடு இருப்பவர்களுக்கு முதல்ல அதை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல்லாஹு ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின், உங்களில் ஒருவரை அல்லாஹ் சிலரை விட பொருளாதாரத்தில் அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறான். பொருளாதாரத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய செல்வத்தை, மிகப்பெரிய மேம்பட்ட தன்மையை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படி தந்தவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபமல்லதீன குல்லிலு பிராத்தி ரிஸ்கிஹிம், அப்படி தந்த அந்த செல்வம் படைத்தவர்கள், செல்வம் உள்ளவர்கள் தங்களுடைய செல்வத்தை, தங்களுடைய பொருளாதாரத்தை
தருவதற்கு மறுக்கிறார்கள். யாருக்கு தருவதற்கு மறுக்கிறார்கள்? அலாமா மலக்கத்து ஐமானுக்கும், அவர்களிடத்தில் அடிமைகளாக இருக்கிறார்களே அவர்களுக்கு தருவதை மறுக்கிறார்கள். அடிமையா வேலை செய்யறவனுக்கு எந்த காசு எந்த பணமும் கிடையாது, எந்த கூலியும் கிடையாது. இவன் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவான். இவன் இந்த பொருள் இவனுக்கு சொந்தமானது. அப்படிப்பட்ட அடிமைகளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அப்படிப்பட்ட அடிமைகளுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள். உன்னோடவே இருக்கிறானப்ப அவனுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? உன்னோடவே பயணிக்கிறானே, உன்னோடவே சுத்துறானே, உன்னோட தானே வர்றான், அவனுடைய பொருளாதார நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அவனுக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். அவனுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். அப்ப நேமத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ்வுடைய நேமத்தை இவர்கள் மறுக்கிறார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். பொருளாதாரம் படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள், தங்களோடு வேலை செய்யக்கூடிய அடிமைகள், வேலை கிடையாது அடிமைத்தனம், அப்படியானவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. கொடுத்து எப்படி ஆக்கணுமா? பகும் ஃபீஹி சவாவுன், தனக்கு சமமானவர்களாக அவர்களை ஆக்குவதற்கு மறுக்கிறார்கள். தன்னோட வேலை செய்யறான், அவனுடைய நிலைமையை பார்க்கிறோம், ரொம்ப மோசமா இருக்கு, தன்னுடைய பொருளாதாரத்தை அவனுக்கு கொடுத்து நமக்கு சமமா ஆக்கணுமா அப்படின்னு நல்லா குரான்ல சொல்லி காட்டுறான். அப்ப அடிமைகளுக்கே என்று சொன்னால் நம்மோட வாழக்கூடிய, நம்முடைய இடத்துல பணி செய்யக்கூடிய, அல்லது நம்மோடு பயணிக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ முஸ்லீம்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோமா? அவங்களுடைய நிலையை நம்ம சற்று சீர்தூக்கி பார்க்கிறோமா என்று கேட்டால் இல்லை. ஊர் உலகத்துக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அவனுக்கு என்ன தோணும்? எனக்கும் கொடுத்தா நல்லா இருக்குமே. நம்ம என்ன நினைக்கிறோம்? பொருளாதாரத்தை, காசு பணங்களை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவன் சொல்லி, அவனுடைய நிலைமையை சொல்லி, அதை அவன் நம்ம நமக்கு அதை அவனை புரிய வச்சு, அப்பத்தான் நம்ம அவனுக்கு கொடுக்கணும், அல்லது அவன் அப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பிறருடைய சூழலை நாமே அறிந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் பல இடங்களிலே சொல்லி தருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு மனிதர் வந்து கேட்டார், இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் எதுன்னு கேட்டார். இஸ்லாத்திலேயே. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாத்திலேயே சிறந்தது எது என்று சொன்னால் பசித்தவர்களுக்கு பசி அறிந்து உணவளிப்பது. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொன்னாங்கன்னா, உணவளிப்பதுன்னு சொல்லல, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. பசி அறிந்து, இவனுக்கு பசிக்குது, இந்த நேரத்துல இவனுக்கு பசிக்கும், இந்த நேரத்தில் எனக்கு உணவு தேவை இருக்கிறது என்று பசி அறிந்து பசித்தவர்களுக்கு உணவளிப்பது இருக்கிறது, அதுதான் இஸ்லாத்திலேயே சிறந்தது. இஸ்லாத்திலேயே சிறந்தது என்று நம்மகிட்ட கேட்டா நம்ம வேறு வேறு காரியங்களை சொல்லுவோம். இஸ்லாத்திலேயே சிறந்தது கொள்கை என்று சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது இஸ்லாத்திலேயே சிறந்தது எது என்று சொன்னால், நீ பசி அறிந்து அவனுக்கு உணவளிப்பதுதான். நம்மகிட்ட வேலை செய்வான், நமக்கு ஒரு வேலைக்காக வேண்டி நம்மளை தேடி வந்திருப்பான், நம்மளை நாடி வந்திருப்பான், நம்முடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்திருப்பான், நம்முடைய வீட்டினுடைய சாமான்களை எடுத்துட்டு போக வந்திருப்பான், நம்முடைய வீட்டுக்கு சாமான்களை இறக்க வந்திருப்பான். ஏதாவது நோக்கத்துக்காக நம்ம இடத்துல வேலைக்கு வருவார்கள், பணியாட்கள் வருவார்கள், அல்ல நம்ம இடத்திலேயே வேலை செய்வார்கள். அவன் சாப்பிட்டானா இல்லையா, நேரம் ஆயிருச்சே, இந்த நேரம் சாப்பிடுற நேரமாச்சே, பசிக்கிற நேரமாச்சே என்பதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. எனக்கு அவன் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். அவன் வந்தானா அவன் என்னுடைய வீட்டுல உள்ள வேலைகளை பார்த்துட்டு போயிடணும், என் சார்ந்த வேலைகளை அவன் முடித்து விட்டு போய்விட வேண்டும், அவ்வளவுதான். அவன் எங்க இருந்து வந்தா எனக்கு என்ன, எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தா எனக்கு என்ன, அவன் சாப்பிட்டால் என்ன, சாப்பிடாமல் இருந்தால் என்ன, அவன் பசித்து இருந்தால் என்ன, பசியோடு இருந்தால் என்ன, எனக்கு என்ன என்று போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சில பேர் பார்க்கிறோம், வீட்டு கடைகளிலேயே பணியாட்கள் இருப்பார்கள், அவர்களிடத்திலேயே நல்ல உணவுப் பொருட்களை வாங்கி வர சொல்லி இவன் சாப்பிடுவான், இவனுடைய குடும்பத்தவர்கள் சாப்பிடுவார்கள், இவனுடைய நண்பர்கள் சாப்பிடுவார்கள், இவனை பார்க்க வந்த விஐபிகள் சாப்பிடுவார்கள். ஆனால் கடையிலே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் அதை சாப்பிடாம ஒரு ஓரமா உட்கார்ந்துருப்பான். அவனை கூப்பிட்டு போய் கடையில போய் இதை வாங்கிட்டு வா, சிக்கனை வாங்கிட்டு வா, மட்டனை வாங்கிட்டு வா, பிரியாணி வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வாண்டு லிஸ்ட் போட்டு அமுச்சு விட்டு அவனை வாங்க விடுறது. அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு ஓரமா உட்காந்துருப்பான். இவனை குடும்பத்தை சார்ந்தவன், மாவன் மச்சான், இவனை சந்திக்க அந்த விஐபிகள் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவன் உட்காந்து அவங்க மூணு உட்காந்துக்கிட்டு இருப்பான் பசியோட. இப்படியான ஒரு சூழலை பார்க்கிறோம். நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறோம், கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஒருத்தர் மருத்துவ உதவி என்று வந்தால் அவனுக்கு மருத்துவ உதவி செய்யறோம், கல்வி உதவி என்று சொன்னால் கல்வி உதவி செய்யறோம், வாழ்வாதார உதவி என்று வந்தால் வாழ்வாதார உதவி செய்யறோம். நம்ம எங்கேயோ உள்ளவர்களுக்கு செய்கிறோம். அவன் உண்மையிலேயே மருத்துவத்துக்கு தான் கேட்கிறானா, உண்மையிலேயே வாழ்வாதாரத்துக்கு தான் கேட்கிறானா, பெருக்கிக் கொள்ள கேட்கிறானா,
கல்வி உதவிக்கு தான் கேட்கிறானா என்று தெரியாமல் கல்வி உதவிக்காக வேண்டி வந்தால் அதற்காக ஒரு பணத்தை ஏற்பாடு செய்து பொருளாதாரத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனால் உன் அருகில் இருப்பவனை பார், உன் சார்ந்தவனை பார், உன்னிடத்திலே வேலை செய்யக்கூடியவனை பார், அவனுடைய சூழல் என்ன. நம்ம அடுத்தவங்களை அறிஞ்சு கொடுக்கணும் தாங்க மார்க்கம் சொல்லுது. ஒரு இடத்துல கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லில் ஃபுக்கரா இல்லதீன உகசிரு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு உங்களுடைய தான தர்மங்கள் உரியது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லா யஸ்ததிஊன லர்பன் ஃபில் அர்ல். பூமியிலே பயணித்து அங்கேயும் இங்கேயும் போய் சம்பாதிக்க இயலாதவாறு முடங்கி போனவர்கள் அல்லது மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள், அவர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க, உங்களுடைய தான தர்மத்தை கொடுங்க. அப்படி கொடுங்க நல்லா சொல்லும் பொழுது நீங்க அவர்களை அறிஞ்சு கொடுங்கன்றாங்க. அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, எஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, பார்ப்பதற்கு பணக்காரர்களை போன்று தோன்றுவார்கள். லா எஸ் லா லா எல்ஹூன இல்ஹாசா, அவர்கள் மக்களிடத்தை வலிந்து கேட்க மாட்டார்கள். மக்களிடத்துல போய் எனக்கு கொடுங்க, எனக்கு தேவைப்படுது, நான் சிரமத்துல இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன் என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். சுயமரியாதையின் காரணத்தினால், கண்ணியத்தின் காரணத்தினால் நம்ம போய் கேட்கறதுக்கு கூச்சமா இருக்குமே, வெக்கமா இருக்குமே, நம்ம அவங்களோடய இருக்கிறோமே, நம்ம போய் எப்படி கேட்கறது என்று நினைத்து உங்களிடத்துல வந்து கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்காதவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய சூழல் அறிந்து கொடுங்க. நாம அறிந்துதாங்க கொடுக்கணும். நம்ம யார் யாருக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்மோட பயணிப்பவர்களுக்கு கொடுக்க மறந்துடுறோம். அவர்கள் ஏதோ பெரிய பணக்காரர்களை போன்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். நீங்க ஒரு அரிசி முட்டை தூக்கி கொடுப்பீங்க, உங்களோட இருப்பவன் நினைப்பான் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே நினைப்பான், ஆனா வாய் திறந்து கேட்க மாட்டான். நீங்க ஒருத்தனுக்கு வாழ்வாதார உதவியாக ஒரு 20,000 ரூபாய் கொடுப்பீங்க, எனக்கும் கொடுத்தா நன்றாக இருக்குமே என்று நினைப்பான், ஆனால் வாய் திறந்து கேட்க மாட்டான். ஏன்? அவன் சுயமரியாதை, அவனுடைய கண்ணியம், அவனை நீங்கள் பார்க்கிற பார்வை, அவனை பொறுத்த வரைக்கும் நாம் சூழல் அறிந்து. நீங்களே பாக்குறீங்க, நம்ம இடத்துல ஒருத்தர் வேலை செய்யறான், ஒரு பள்ளியில இமாமாவா இருக்கலாம், அல்லது ஒரு கடையில வேலை செய்யறவனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு. இந்த 15,000 ரூபாய் வச்சு அவன் என்ன செய்வான்? வீட்டு வாடகை கொடுப்பானா, பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவானா, குடும்பத்துக்கு செலவு பண்ணுவானா, சாப்பிடுவானா, படிக்க வைப்பானா, மருத்துவம் பார்ப்பானா, என்னென்ன செய்ய முடியும்? நமக்கு தேவைப்படுது மாசம் ஆனா 1,00,000 ரூபாய் வீட்டுக்கு, நமக்கு தேவைப்படுது மாசம் ஆனா 50,000 ரூபாய் நம்முடைய வீட்டுக்கு அவ்வளவு தேவைப்படுது. ஆனால் நம்மோடு வேலை செய்யக்கூடியவன், நம்மோடு பயணிப்பவன், அவனுக்கு 15,000 ரூபாய் சம்பளம். அதை தாண்டி நம்ம எதையுமே சிந்திப்பது கிடையாது, எதையுமே யோசிப்பது கிடையாது. இப்படி இருக்கக்கூடாது என்று நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. அடுத்தவர்களை நீ சீர்தூக்கி பார். நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து கேட்பானா, இப்ப நான் பசித்திருந்தேனே எனக்கு நீ உணவளித்தாயா, நான் தாகித்திருந்தேனே எனக்கு நீ தண்ணி தந்தாயா, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே என்னை நீ நலம் விசாரித்தாயா என்று கேட்பானா. அப்ப அவன் கேட்பானா, யா அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன், இறைவா நீ அகிலத்தின் ரட்சகனாச்சே, உனக்கு பசிக்குமா, உனக்கு தாகிக்குமா, உனக்கு நீ நோய்வாய்ப்படுவியா அப்படின்னு கேட்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உனக்கு பக்கத்திலே ஒருவன் பசித்திருந்தான், உனக்கு பக்கத்திலே ஒருவன் தாகித்திருந்தான், உனக்கு அருகிலே ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை போய் நீ பார்த்திருந்தால் நீ அங்கே என்ன கண்டிருப்பாய். அவனுக்கு நீ பசி ஆற்றி இருந்தால் அங்கே நீ என்ன கண்டிருப்பாய். அவனுக்கு நீ தாகம் தீர்த்திருந்தால் அங்கே நீ என்ன கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அடுத்தவர்களுக்கு உணவளிக்காமல், அடுத்தவங்களுடைய சூழல் அறிந்து அவர்களை நாம் நலம் விசாரிக்காமல் இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு கேடாக, தன்னை கவனிக்காத ஒருவனாக அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. அப்ப இதை நாம் கவனத்தில் கொண்டு நம்மோடு பழகக்கூடிய, நம்மோடு பயணிக்கக்கூடிய, நம்மிடத்துல வேலை செய்யக்கூடிய, நம்மோடு அன்றாடம் நம்மோட முகம் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் சற்று சீர்தூக்கி பார்த்து அவர்களுடைய விஷயத்தை நாம் நலனை நாட வேண்டும், அவர்களுடைய விஷயத்திலையும் அக்கறை காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரி,
வாக்கு செலுத்துவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா நம்ம நாட்டுல ஆட்சியாளர்களை தீர்மானிப்பது இந்த வாக்கு தான். நம்முடைய ஓட்டு தான் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கும். அப்ப நம்முடைய இந்த ஓட்டு செலுத்தக்கூடிய வாக்கு செலுத்துற விஷயத்துல நம்ம அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. நம்முடைய அலட்சிய போக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு பல சதி வேலைகள் நடக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து முஸ்லிம்களுடைய பெயர்கள் நீக்கமாக்கி கொண்டே வருகிறார்கள். சில முஸ்லிம்கள் எதுக்கு யாருக்கு போய் ஓட்டு போட, இவனும் சரியில்லை இவனும் சரியில்லை, நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சில ஆண்டுகள் சில காலங்கள் ஓட்டு போடாம நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவன் என்ன செய்யறான், நம்மளுடைய பட்டியல்ல இருந்து, அந்த வாக்காளர் பட்டியல இருந்து நம்முடைய பேரை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டான். இப்படி பல ஆயிரங்கள் பல லட்சக்கணக்கான பேர்கள் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய பேர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி நீக்கி கொண்டே இருந்தார் என்று சொன்னால் கடைசியில என்ன நிலைமை ஆகும்? இந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பது அவங்களுடைய முடிவுக்கு வந்துடும். நாம போய் நம்முடைய வாக்கு இல்லாத ஒரு நிலை சூழல் ஏற்பட்டால், நம்முடைய வாக்கு இருக்கின்றனாலதான் அவன் நமக்கு சாதகமான சில அறிக்கைகள் எல்லாம் வெளியிட முடியுது. நம்முடைய வாக்கே இல்ல, முஸ்லிம்களுடைய வாக்கே இதுல பெருவாரியா இல்ல அப்படின்னு வந்துட்டா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அவனுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? எந்த சமுதாயத்தினுடைய வாக்குகள் அதிகமா இருக்குதோ அந்த சமுதாயத்தை சார்ந்து அவனுடைய ஸ்டாண்டு மாறிடும், அவனுடைய நிலைமை சூழல் மாறிடும். அப்ப நாம நம்முடைய வாக்கை விட்டுறக்கூடாது. இந்த ஓட்டு போடுற அந்த ஒரு விரல் புரட்சின்றாங்கல்ல, அதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல முஸ்லிம்கள் ரொம்ப பல விஷயங்கள்ல முஸ்லிம்கள் அலட்சியமா இருக்கிறாங்க. ஸ்மார்ட் கார்டு எடுக்கிறது, அதே மாதிரி ஆதார் கார்டு எடுக்கிறது, அதுல பெயர் மாற்றம் செய்யறது, இதுல முஸ்லிம்களுடைய நிலையை நீங்க பாத்தீங்கன்னா மற்ற சமுதாயத்தை விட ரொம்பவும் அலட்சிய போக்கோடு இருக்கிற ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இந்த வாக்கு விஷயத்திலையும் அதே மாதிரியான அலட்சிய போக்கு வந்துடக்கூடாது. இந்த தேர்தல் ஆணையமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, முகாம் ஒண்ணு நடத்துறாங்க. வரக்கூடிய சனி ஞாயிறு, நாளை கழிச்சு 2 நாள் சேப்பாக்கத்துல எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த முகாம்ல திருத்தம் பண்றது, சேர்க்கிறது, நம்ம வாக்காளர் பட்டியல் நம்ம பேர் இருக்கா இல்லையா என்று நம்ம செக் பண்றது, இது மாதிரியான நிறைய வேலைகள் அங்க நடைபெற இருக்கிறது. அதனால அதுல நாம போய் என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் பங்கெடுத்து நீங்க திருத்தம் பண்றது, சேர்க்கிறது, அல்லது உங்களுடைய அந்த பட்டியல்லையாவது உங்க பேர் இருக்கா இல்லையா என்று செக் பண்றது, இது மாதிரியான வேலைகள்ல முனைப்பு காட்டுங்க. வாக்கு என்பது ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப கவனமாக இருந்து நம்முடைய எதிர்கால சந்ததியினுடைய நிலையை சீர்தூக்குவதற்கு இது ஒரு கண்டிப்பான ஒரு அம்சம் என்பதை விளங்கி செயல்படுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.